அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் பற்றியும் செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகரின் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 இந்த பாவகங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷமாகும். செவ்வாய் கிரகத்தை நாம் பார்த்தோம் என்றால் இயற்கை பாவகிரகம் ஆகும். செவ்வாயிற்கு 4, 7, 8 இந்த 3 பார்வை உண்டு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இந்த 5 பாவகங்களில் அமர்ந்தால் செவ்வாய் இருக்கும் பாவகம் மற்றும் செவ்வாயின் பார்வையான 4, 7, 8ஆம் பார்வையாக பார்க்கும் பாவங்களும் தன் வலிமையை சற்று இழக்கும். 2, 4, 8 மற்றும் 12ஆம் பாவங்களில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பேசும்பொழுது காட்டமாக கெட்ட வார்த்தைகளை பேசியே சண்டை போடுவார். இதனால் கணவன் அல்லது மனைவியின் மனம் புண்படும். சில பேர் சொல்லுவாங்க, பேசி பேசியே அவன் வீட்டுக்காரனை கொண்டுட்டானி. அதே மாதிரி தான் வார்த்தை அவ்வளோ கடுமையாக பேசுவார். செவ்வாய் தோஷம் உள்ள ஆணாக இருந்தால் பெண்ணின் ஆயுளை பாதிக்க வாய்ப்புண்டு. பெண்ணின் ஆயுள் ஸ்தானம் வலிமையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் உண்டு. சண்டை போடும் குணம், அவசரத்தன்மை போன்றவை இருக்கும். இந்த குணங்களால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி இருக்காது. ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் பொழுது ஆயுளை பாதிக்க வாய்ப்புள்ளது. எனினும் அஷ்டமாதிபதி ஆயுள் காரகன் வலுப்பெற செவ்வாய் தோஷத்தால் ஒன்றும் செய்ய இயலாது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு பொதுவாக கட்டுக்கடங்காத கோபம், பிடிவாத குணம், கடுமையான வார்த்தை, நினைத்தது நினைத்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம், தான் என்ற கர்வம், அவசர குணம் போன்றவைகளால் மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போக வாய்ப்புள்ளது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாகும். ஆனால் இதற்கு நிறைய விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கை பற்றி வேறொரு பதிவில் பார்ப்போம். செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இனி வேறொரு பதிவில் செவ்வாய் தோஷத்திற்கான விதிவிலக்கை பற்றி பார்ப்போம். 2, 4, 8, 12ஆம் பாவங்களில் செவ்வாய் இருந்தால் உடனே செவ்வாய் தோஷம் என முடிவு பண்ணக்கூடாது. அதற்கு நிறைய விதிவிலக்கு உண்டு. வரும் பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.